ஹலோ காய்ஸ், இது நம்ம சேனல் BMR ஆர் ஸ்டார்ஸ். இன்றைக்கி நம்ம பெயிண்டிங் கிளாஸில் 2 ஃப்ளார் டிசைன் பார்க்க போகிறோம். இந்த ஃப்ளார் டிசைன் பார்த்தோன்னா ரொம்பவே ஈஸி தான். எப்பவும் போல் 1 ட்ராப் போட்டு அதோட ரைட் சைடில் 1 ட்ராப் கிராஸாக, லெஃப்ட் சைடில் 1 ட்ராப் கிராஸாக வச்சிடுறோம். அதை ஹைலைட் பண்ணுறதுக்காக சென்டரில் எல்லோ வித் ப்ளூ கலரில் 1 ஸ்ட்ரோக் எடுத்து 1 ட்ராப் போட்டிருக்கேன். அதோட ரைட்டும் லெஃப்ட்டும் ஒன்லி ப்ளூ கலரில் மட்டும் லைன் போட்டிருக்கேன். இந்த ஃப்ளார்க்கு யூஸ் பண்ணுற இந்த மெத்தடை நம்ம ஆல்ரெடி லோட்டஸ்க்கு லீஃப் போட்டதில் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்திங்கன்னா இதில் இந்த ஃப்ளார் பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு 3 லீஃப் இருக்க மாதிரி பெட்டல்ஸை பெயிண்ட் பண்ணிட்டோம். அதை டச் பண்ணியே பக்கத்தில் அடுத்த பெட்டல்ஸ், அதை டச் பண்ணியே அடுத்த பெட்டல்ஸ், டோட்டலாக நான் ஒரு 5 பெட்டல்ஸ் போட்டு இந்த ஃப்ளாரை கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் பெரிய சைஸ் போனீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பெட்டல் சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃப்ளார் ஃபுல்லாகவே நம்ம ஸ்டெம்மும் லீஃபும் கனெக்ட் பண்ணி பெயிண்ட் பண்ணிட்டோம். இது அப்படியே விடாமல் கிராஸ்லேருந்து இந்த ஃப்ளார் வந்த மாதிரி, அதாவது புல்லுலாம் இருக்கும்ல, அதுலேருந்து இந்த ஃப்ளார் வரா மாதிரி நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த புல் எஃபெக்ட் கிடைக்கிறதுக்கு நம்ம எப்பயும் போடுற மாதிரி ப்ராக்கெட் மாதிரி பெயிண்ட் பண்ணி அப்படியே இழுத்து விட்டுக்கிறோம். லெஃப்ட் சைடில் ஒரு ப்ராக்கெட், ரைட் சைடில் ஒரு ப்ராக்கெட், அப்படியே தொடர்ந்து கண்டினியூஸாக பெயிண்ட் பண்ணிகிட்டே போகிறோம். இது எல்லா ப்ராக்கெட்டும் சேம் ஒரே ஈக்குவலாக போடாமல் கொஞ்சம் மேலே கீழே அந்த மாதிரி நம்ம பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த புல் லீஃப் இது எல்லாமே நமக்கு எப்போவுமே ஒரே சைஸில் கிடைக்காது. ஸோ கொஞ்சம் மேலே கீழே போட்டால் தான் அதோட ஒரிஜினல் எஃபெக்ட் நமக்கு நல்லா கிடைக்கும். இந்த ப்ராக்கெட்டை ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதோட கீழ் சைடில் தெரிகிற சின்ன சின்ன கேப்பை மட்டும் நம்ம பெயிண்ட் பண்ணி ஃபுல்லாக அதை க்ளோஸ் பண்ணிடுறோம். மேலே இருக்க கேப்லாம் அப்படியே இருக்கட்டும், அப்போ தான் அது ஒரிஜினல் புல்லோட எஃபெக்டில் நமக்கு கிடைக்கும். ரொம்ப சூப்பராக நம்ம ஃப்ளார் பெயிண்டிங் ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. ஸோ மறக்காமல் நீங்களும் பெயிண்ட் பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த ஃப்ளார் பெயிண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம்.
இந்த ஃப்ளார் பார்த்தோன்னா கீழ் பக்கமாக பார்த்த மாதிரி இருக்க ஒரு ஃப்ளார் தான். ஆல்ரெடி நம்ம கீழ் சைடாக பார்த்த மாதிரி ஒரு ஃப்ளார் பெயிண்ட் பண்ணியிருக்கோம். இதுவும் அதே மாதிரி தான். அது வெறும் 1 ட்ராப் மட்டும் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணியிருப்போம். இது சின்னதாக ஒரு லோட்டஸ் மாதிரி ஒரு ஃப்ளாரு, அது தலைகீழாக இருக்க மாதிரி நம்ம பெயிண்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ரைட் சைடில் ஒரு ப்ராக்கெட், லெஃப்ட் சைடில் ஒரு ப்ராக்கெட், அதோட எட்ஜஸ்ஸு ஷார்ப்பாக வர மாதிரி நம்மளே ப்ரஷில் இழுத்து விடுறோம். இதுக்கு பக்கத்தில் இருக்க 2 லீஃபையும் பெயிண்ட் பண்ணிவிட்டு எட்ஜஸை சேம் இதே மாதிரியே ஷார்ப்பாக நம்ம ப்ரஷ்லேயே இழுத்து விட்டுறோம். இப்போ பார்த்தோன்னா இது 3 பெட்டல்ஸ் மட்டும் இருக்க சின்ன ஒரு லோட்டஸ் மாதிரி நமக்கு கிடைக்கும். இந்த ஃப்ளாரை நான் இப்படியே சிம்பிளாக விடாமல் இதுக்கு இன்னும் க்ரியேட்டிவிட்டிக்காக நான் லைட் பிங்க் கலர், அதாவது ஆல்ரெடி பிங்க் கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்கோம், அது கூட நான் ஒயிட் மிக்ஸ் பண்ணி லைட் பிங்க் கலர் மாதிரி எடுத்திருக்கேன். சேம் இதே ஃப்ளாரை இதுக்கு மேலே பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி பண்ண பிங்க் கலர் நல்லா தெரிகிற மாதிரி ஒரு லேயர் அளவுக்கு அந்த பிங்க் கலரை விட்டுட்டு பேலன்ஸ் இந்த கலரில் நான் மேலேயே அப்படியே பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த டபுள் கலர்லேயும் ஃப்ளார் நமக்கு தெரியும். அது ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இந்த ஃப்ளாரை காட்டும். ரொம்பவே அட்டகாசமாக நம்ம ஃப்ளார் டிசைன் பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டோம். இன்றைக்கி நம்ம பெயிண்ட் பண்ண 2 ஃப்ளாருமே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நான் இப்போ பண்ண மெத்தட்லேயே உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த ஃப்ளாரெல்லாம் பெயிண்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.